இன்று பெஸ்டி என்று சொல்கிற ஒரு கலாச்சார தாக்கம் உருவாகி இருக்கிறது. தன்னோடு படிக்கிற, தன்னோடு பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிற அல்லது தன்னோடு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு அந்நிய ஆணை அவர்களுடைய நட்பின் காரணமாக நாங்கள் இருவரும் ஒன்றாக பழகுகிறோம், ஒரே இடத்தில் படிக்கிறோம், ஒரே இடத்திலே ஒரே வாகனத்தில் பயணம் செய்கிறோம். எனவே நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற நட்புகளாக, பெஸ்டிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மானம் கெட்ட கலாச்சாரத்திற்கு இன்று சமூகம் அங்கீகாரம் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். தன்னோடு படிக்கிற ஒரு பிள்ளை, தன்னுடைய சொந்த மகள், ஒழுக்கமாக வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை, அவளை தேடி ஒரு அந்நிய ஆண் வருகிறான் வீட்டுக்கு. கேட்டால் கூட படிப்பவன், ஒன்றாக போகுபவன், ஒரே இடத்தில் தங்கி இருப்பவர்கள், ஒரே அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த வீட்டில் இருக்கிற தாயும் அல்லது அந்த வீட்டில் இருக்கிற சகோதரிகளும், இன்னும் ஒரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கிற தந்தையும் கணவன்மார் கூட அவர்களை தனிமையில் விட்டுவிட்டு, தனிமையில் பேச விட்டுவிட்டு அவர்கள் ஒரு பக்கம் ஒதுங்கி போகிற சமூக அங்கீகாரத்தை அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே இன்றைய கால சூழலில் நான் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அந்நிய ஆணும் பெண்ணும் ஓரிடத்திலே தனித்திருக்க வேண்டாம். அவ்வாறு தனித்திருந்தால் அந்த இடத்தில் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பெஸ்டி கலாச்சாரம் எல்லாவற்றையும் பரிமாறிக்கொள்ளலாம், தங்களுடைய உணர்வுகள் அத்தனையையும் தன்னுடைய பெஸ்டி இடத்திலே, தன்னுடைய நண்பனிடத்திலே போய் சொல்லி முடிக்கலாம் என்று தொடங்கிய இந்த கலாச்சாரம் அன்புக்குரியவர்களே இன்று திருமணத்துக்கு முன்னரான உறவை கூட தன்னுடைய பெஸ்டியோடு பகிரங்கமாக செய்து கொள்ளலாம் என்கிற மனோநிலைக்கு ஈமானிய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழலை, ஒரு அவமானமான நிலையை இன்றைய கால சூழலில் அன்புக்குரியவர்களே பார்க்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் எவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தினுடைய வரையறை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன நினைத்திருக்கிறோம் தெரியுமா? நான் என்னிலே நம்பிக்கை இருக்கிறது, நான் எல்லை மீற மாட்டேன், நான் அவனோடு ஒரு தகுதியோடு தான், ஒரு லிமிட்டோடு தான் நான் பழகுகிறேன், நான் அவளோடு ஒரு லிமிட்டோடு தான் பழகுகிறேன், எங்களுக்கு மத்தியில் எந்த தப்பு தவறும் கிடையாது என்று சொல்லி அதை நியாயப்படுத்துகின்ற சகோதர சகோதரிகளும் அவர்கள் சந்தோஷமாக பழகுகிறார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் தவறாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற பெற்றோர்களும் இன்றைய கால சூழலில் அதிகமாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லோரும் நம்பிக்கையானவர்கள் தான். இங்கு வெற்றி வைத்திருக்கிற, அந்நிய ஆண்களோடு பழகுகிற, அந்நிய பெண்களோடு தொடர்பாக இருக்கிற எல்லோரும் கெட்டவர்கள், விபச்சாரம் செய்கிறார்கள், தவறில் இருக்கிறார்கள் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இங்கு இந்த உறவு முறையை பேணுதல் என்பது, யாரோடு யார் பழக வேண்டும் என்பது, ஒரு அந்நிய ஆணோடு பழகக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளை புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் இங்கு பிரச்சனையே தவிர உங்களுடைய பிள்ளையில் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இல்லை என்கிற விஷயம் அல்ல. உங்களுடைய மகனில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இல்லை என்கிற விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை அங்கு புறக்கணிக்கப்படுகிறது. நான் தொழாமல் இருக்கிறேன், தொழாமல் இருந்து கொண்டு நான் எனக்கு வசதியோடு தான் இருக்கிறேன், நிம்மதியோடு தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு கடை இருக்கிறது, எனக்கு வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எதற்காக தொழ வேண்டும் என்று ஒருத்தன் கேட்டால், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எப்படி நாம் அவனை, நீ தொழுதல் என்பது உனக்கு அல்லாஹ் விதித்திருக்கிற கட்டளை, அது எல்லாம் இருந்தாலும் செய்ய வேண்டும், எதுவும் இல்லை என்றாலும் செய்ய வேண்டும், எதுவும் கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்பதற்காக செய்கிற ஒரு வணக்கம் அல்ல என்று சொல்வோமோ, அதே போன்றுதான் இந்த மஹரம் அஜ்னபி உறவை பேணுதல் என்பது. அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, வெறுமனே என்னிலே நம்பிக்கை இருக்கிறது, நான் 1000 பேரோடு பேசினாலும், சிலர்கள் சொல்லுவார்கள் 1000 பேரோடு பழகினாலும் 1000 பேரோடு பேசினாலும் நான் தப்பாக பேச மாட்டேன், தவறாக நடந்து கொள்ள மாட்டேன், என்னில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, சுய கட்டுப்பாடு இருக்கிறது என்று பேசுகிற பல சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம்.